வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நான் ஒரு 12,000 லாஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்குன்னு சொல்கிறது ஃப்ரைடேயோட வீடியோ. ஸோ அந்த 12,000 லாஸ் வந்து எதனால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் சைஸிங்கில் மிஸ்டேக் பண்ணனால. நான் 300 குவான்டிட்டிஸ் மேக்ஸிமம் போடுறது தான் என்னோட பிளான். பட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 375, அப்புறம் இங்கே 525 இருக்குது, அப்புறம் இங்கே 375 கேபிட்டலோட வேல்யூ தாண்டி அதிகமாக லாட் சைஸ் போட்டதுனால நம்ம கொஞ்சம் ஓவரால் லாஸ் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு 12,000 லாஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ரெகுலர் லாஸ் கிடையாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக் ப்ளஸ் இன்னொரு என்ன மிஸ்டேக் அப்படின்னா பொசிஷன் சைசிங் மிஸ்டேக். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. டெய்லி 2000, 3000, 4000 ஏர்ன் பண்ணும்போது லிமிட்டடாக தான் ஏர்ன் பண்ணுறோம். அதாவது லிமிட்டாக தான் ப்ராஃபிட் பண்ணுறோம். பட் நம்ம விடும்போது ட்ராடவுன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், ஏன் பண்ணோம், அது என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் எரர் ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நேற்று நிஃப்டி 50ல் மட்டும் தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் மந்த் ஸ்டார்ட்டு அப்படிங்கிறனால ப்ரீமியம்ஸ் எல்லாமே 1000 ருபீஸ்க்கு மேலே இருந்தது. அதனால் நான் நிஃப்டி 50ல் ட்ரேட் எடுத்தேன். ஆனால் இங்கேயுமே என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் சைஸ் வந்து பெர் லாட் 75 குவான்டிட்டிஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே 75 குவான்டிட்டிஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளோட மேக்ஸிமம் லாட் வந்து 300 நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ நம்மளால் 4 லாட்ஸ் வரைக்கும் போட முடியும். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இவ்வளோ நாளாக செல்லில் இருந்திருக்காங்க. செல்லில் இருந்து இப்போ ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் போய் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்றது தான் ஐடியாவாக இருந்தது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹையை கட் பண்ணாத வரைக்கும் ஓவரால் ட்ரெண்டு மாறாது. அது செல் தான். ஸோ நான் அதை மைண்டில் எடுத்துக்கல. மைண்டில் எடுத்துக்காம பிரேக் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கால் சைட் போவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் போகாமல் இங்கேருந்தே சரிஞ்சுது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்க்கெட் டக்கு டக்குன்னு சரியில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக சரிஞ்சதுனால அந்த ட்ரேடை நமக்கு தெரியாமலே நம்ம ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படின்னு டீட்டெயில்டாக 5 மினிட்ஸில் பார்க்கலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரேடு கரெக்டாக தான் எடுத்தேன். எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இங்கே வந்து மார்க்கெட் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டவும் நல்ல கீழே வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நேற்று அப்படி தான் வந்தாங்க. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் காமிச்சாங்க, சட சட சடன்னு கீழே வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் செல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, வருவாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அது நமக்கு எகென்ஸ்டாக போய் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்ம வெயிட் பண்ணோம். இன்னொரு ஸ்டாப் லாஸ் வந்ததும் நமக்கு ஹிட் ஆகி நமக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. சரி, ஹிட் ஆனதில் அதில் நமக்கு ஒரு 7,000 லாஸ் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டா பெரிய புல்லிஷ் கேண்டல். ஸோ அண்ட் ஒரு சில நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரெண்டிங் டேஸில் மார்க்கெட் அப்படியே அடுத்தடுத்து ஒரே சைடில் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு புல்லிஷ் கேண்டல், அப்புறம் கொஞ்சம் ரிஜெக்ஷன், அப்புறம் இன்னொரு புல்லிஷ் கேண்டல், அப்புறம் கொஞ்சம் ரிஜெக்ஷன், இன்னொரு புல்லிஷ் கேண்டல். ஒன் சைடாக மார்க்கெட் போகும். ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போய் ஒரு பை பண்ணதும் அந்த பை இங்கே ஹோல்ட் ஆகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸும் வரல, நமக்கு ப்ராஃபிட்டும் போகல அப்படிங்கிற ஜோனில் இருந்துட்டு வரான், கொஞ்சமா கீழே வரான், அப்புறம் மறுபடியும் உள்ள வரான், கொஞ்சமா கீழே வரான், அப்புறம் மறுபடியும் உள்ள வரான். நிஃப்டி 50ல நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி பாயிண்ட் வந்து 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் அந்த மாதிரி தான் கீழே வருது. பட் ஆனால் நம்மக்கிட்ட குவான்டிட்டிஸ் 525 குவான்டிட்டிஸ் போட்டங்காண்டி நம்மளால லாஸ் வந்து அதிகமாக காட்டிகிட்டே இருந்தது. நம்மளோட ரூல் வந்து ஒரு பெரிய ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவோம். அப்படி ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஒரு சடன் மூவ் வரவும் இந்த இடத்துல ஒரு சடன் மூவ் வரவும் நமக்கு இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட லாஸ் ஆகும்போது நான் ஒரு 9,000 லாஸ்ல எக்ஸிட். ஆல்ரெடி ஒரு 7K லாஸ், அப்புறம் ஒரு 9K லாஸ். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தாலே நமக்கு கிட்டத்தட்ட 16K பக்கம் லாஸ் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம், பொறுமையாக வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகும்போது இந்த இடத்துல கரெக்டாக ஒரு என்ட்ரி எடுத்தேன் பாட்டமில். அதை இங்கே மேலே போகும்போது இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து லாட் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 4K கிட்டத்தட்ட ஒரு 5K பக்கம் ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணங்காண்டி எனக்கு 12,000 லாஸ் வந்து ரெக்கவர் ஆகி நின்றுச்சு. இன்னைக்கு நம்ம பண்ண தப்பே என்ன அப்படின்னா, ஓவரால் ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணது தான். ஓவரால் ட்ரெண்டு செல்லு தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, பை பண்ணலாம். பட் எங்கே பண்ணணும் அப்படின்னா லெவல்ஸில் பண்ணணும். இங்கே வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் கொடுத்தது. நம்ம இங்கே பண்ணிட்டு அந்த அந்த ப்ரைஸ் வந்து இறங்குறது தெரியாமல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் எனக்குள்ள மைண்டில் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்தது, இட் இஸ் நாட் கோயிங் ஆர் வே, எக்ஸிட் ஆகிக்கலான்ட்டு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆனதுனால
செகண்ட் ட்ரேட் ஃபர்மா ஹோல்ட் பண்ணேன். கேண்டில் க்ளோஸ் வச்சது எக்ஸிட். அன்ஃபார்ச்சுனேட்டா நமக்கு இறங்குறதே தெரியாம பொறுமையா இறங்கி வந்திருந்தாங்க. பட் அப்போ கூட மைண்ட் சொல்லிட்டு தான் இருந்தது பொசிஷன் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் மிஸ்டேக் இஸ் அ மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். அதனால இங்க ஒரு 9K லாஸ் வந்தது. சரி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கெட்ல என்னைக்குமே தொடர்ந்து ஒரு லாஸ் பண்றோம் அப்படின்னா, இல்ல ஒரு பெரிய லாஸ் பண்றோம்னா, அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம அந்த தப்பை ரிப்பீட் பண்ணாம இருப்போம். ஒண்ணு, நம்மளோட மேக்ஸிமம் சைஸ் 300 குவான்டிட்டிஸ். அதை தாண்டி நம்ம போயிருக்க கூடாது. நம்ம 525 வரைக்கும் போனோம். அது ஒரு மிஸ்டேக். இன்னொன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரெண்டாவது ட்ரேடு நமக்கு தோணுது, அந்த ட்ரேட் நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தோணுது அப்படின்னா, டெஃபினட்டா அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இது செகண்ட் லேர்னிங். கிட்டத்தட்ட இந்த ட்ரேட்ஸோட ஹோல்டிங் டைம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணேன். அவ்வளோ நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். இதில் என்னோட மைண்ட் செட் நல்லா அஃபெக்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் மார்க்கெட்டில் லேர்னிங்ஸ் தான். யாரும் இதை கடக்காமல் வர முடியாது. சரி, இப்போ இதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்தை இன்னைக்கு டேவோட க்ளோஸ் பண்ணிட்டு மண்டே டியூஸ்டே நான் என்ன ஃப்ரீயாக வச்சுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த லாஸ் ஆனதுனால என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு சார்ட் ரெப்ரசன்டேஷனாக காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இது என்னோட ட்ரேட் சார்ட். இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த மந்தில் ஒரு 19 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 19 ட்ரேட்ஸில் 4 ட்ரேட்ஸ் தான் லாஸ் பண்ணியிருக்கோம். 15 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் என்னோட சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ட்ரா டவுன், அதை விட கம்மியான ட்ராடவுன், அதை விட கம்மியான ட்ராடவுன், இது ஒரு பிக் ட்ராடவுன் 12,000. ஸோ இப்படி நமக்கு இந்த ட்ராடவுன் இருக்கக்கூடாதுங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் கூட நம்ம லாஸ் வச்சுருந்துருக்கலாம். பட் இதுக்கு மேலே நமக்கு லாஸ் போயிருந்துருக்கக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம பண்ண ட்ரேடிங் மிஸ்டேக்னால இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்கு. இப்படி ஆனால் கூட நம்மளோட ஓவரால் மந்த் P&L பாதிக்கல. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது என்னோட ட்ரேடோட ஆவரேஜ் ஷீட்டு. ஸோ நம்ம கரெக்டாக இருந்தப்போ எல்லாம் ஒரு 3,000 ஆவரேஜாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம தப்பாக இருந்தப்போ எல்லாம் 5,500 லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்மளோட மேக்ஸ் லாஸ் பெர் டே வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் பெர் டே கூட தான் இருக்கணும். ஸோ மேக்ஸ் லாஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 5,500 இருந்திருக்கு. இது எவ்வளோ அப்படின்னா அடிஷ்னல் 2,500 நம்ம லாஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம சரியாக இருக்கும்போது 3,000 ரூபா தான் மார்க்கெட் கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். நம்ம தப்பாக இருக்கும்போது 5,000 ரூபா மார்க்கெட்டை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடாது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 64% இருக்கு. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 38% தான் இருக்கு. பட் நீங்கள் ஓவரால் நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 68% கரெக்டாக இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு 50 to 60% நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 66K கேபிட்டல் வச்சு ஒரு 29% கெயின் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அதனால இந்த மந்த்தை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிட்டு மண்டே டியூஸ்டே அப்சர்வேஷன் மட்டும் பண்ணிட்டு நம்ம ஜனவரிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ரூல்ஸோட ஜனவரி மந்த் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம். பார்க்கலாம் மார்க்கெட் நமக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குதுன்னு. உங்களோட வேல்யூபிளான டைம் கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், டேக் கேர், பபாய். நான் உங்கள் கண்ணன்.